We are going to see Standard 6 Social Science Term 3 History Unit 2 The Post-Mauryan India Reduced Portions Introduction. The breakup of Mauryan Empire resulted in the invasions of Sagas, Scythians, Parthians, Indo-Greeks or Bactrian Greeks and Kusanas from the northwest. In the south, Sadavaganas became independent after Asoka's death. அதாவது மௌரியன் எம்பையர் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட நார்த் வெஸ்ட்லேருந்து சாகாஸ், சித்தியன்ஸ், பார்த்தியன்ஸ், இண்டோ கிரீக்ஸ் ஆர் பாக்டீரியன் கிரீக்ஸ் அண்ட் குசானஸ் இந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க. இந்த சவுத் சாதவாகனாஸ் பிகேம் இண்டிபெண்ட் ஆஃப்டர் அசோகாஸ் டெத். இந்தியாவோட சவுத்தில் சாதவாகனாஸ் இண்டிபெண்ட் அரசர்களாக இருந்தாங்க. எப்போ அப்படின்னா அசோகாஸ் டெத்துக்கு அப்புறம். தேர் வேர் சுங்காஸ் அண்ட் கன்வாஸ் இன் த நார்த் பிஃபோர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் குப்தா டைனஸ்டி. இந்தியாவோட நார்த்தில் சுங்காஸும் கன்வாஸும் ஆட்சி புரிஞ்சாங்க. அதாவது எப்போ அப்படின்னா குப்தா டைனஸ்டி நிறுவப்படுறதுக்கு முன்னாடியே. ஜேடிஸ் கலிங்கா டிக்ளேர்டு த இண்டிபெண்டன்ஸ். ஜேடிஸ் கலிங்கத்தில் தங்களோட இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் மௌரியன் இந்தியா, அதாவது இந்தியா மௌரியருக்கு பின். நார்த் வெஸ்டில் இண்டோ கிரீக்ஸ், சாகாஸ், பார்த்தியன்ஸ் அண்ட் குசானஸ். நார்த்தில் சுங்காஸ் அண்டு கன்வாஸ், சவுத்தில் சாதவாகனாஸ். It has to be noticed here that though Magadha ceased to be the premier state of India, it continued to be a great center of Buddhist culture. மகதா ஃபஸ்ட்டு ஒரு எம்பையராக இருந்துச்சு. போஸ்ட் மௌரியாக்கு அப்புறமே மகதா ஒரு எம்பையராக இல்லைனாலும் புத்திஸ்ட் கல்ச்சரோட சென்டராக திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சோர்சஸ், ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சான்றுகள் என்னென்ன பார்க்கலாம். அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தனதேவாவோட அயோத்திய கல்வெட்டு. பெர்சிபோலிஸ், நஸ்கி, ரஸ்தம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அடுத்தது மோகா டாக்ஸிலா காப்பர் பிளேட். ஜூனாகத் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். நாசிக் பிரசஸ்தி. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேரியஸ் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாம் டேரிஸோட கல்வெட்டு. காயின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காயின்ஸ் ஆஃப் சாதவாகனாஸோட காயின்ஸ் ஆஃப் கட்பிசிஸ் செகண்ட், அதாவது இரண்டாம் கட்பிசிஸோட காயின்ஸ், ரோமன் காயின்ஸ். லிட்ரரி சோர்சஸ், புராணாஸ், கார்கி சம்கிதா, ஹர்ஷசரிதா ஆஃப் பானபட்ரா, மகாபாஷ்யா ஆஃப் பதஞ்சலி, பிரிகஸ்தகதா ஆஃப் குணாத்யா, மத்தியமிகா சூத்ரா ஆஃப் நாகார்ஜுனா, புத்த சரிதா ஆஃப் அஸ்வகோஷா, மாலவிக் காக்னிமித்ரா ஆஃப் காளிதாசா. ஸோ இதெல்லாம் லிட்ரரி சோர்சஸ். அடுத்தது ஃபாரின் நோட்டீஸ். ஹுவான் சுவாங் த சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க் அண்ட் ட்ராவலர், அதாவது சைனீஸ் புத்த துறவியான ஹுவான் சுவாங் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுக்கான பயண குறிப்புகள் குறிப்பிடுது. ரூலர்ஸ் ஆஃப் இண்டோ கிரீக்கோட அரசர்கள். ஃபஸ்ட்டு நம்ம யார் பார்க்க போகிறதுனா முதலாம் டெமிட்ரியஸ் ஃபர்ஸ்ட். He was the son of Greco-Bactria ruler Euthydemus. அதாவது இந்த டெமிட்ரியஸ் அப்படிங்கிறவர் கிரீக்கோ பாக்டீரியன் ரூலரான யுதிடெமஸோட மகன்.
He was king of Macedonia from 294 to 288 BC. BCE அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் ரிவர்ஸில் வருது. 294 to 288 BCEயில் மாசிடோனியாவில் கிங்காக இருந்திருக்காரு. Numismatics evidence proves that Demetrius issued bilingual square coins with Greek on the above and Kharosthi on the reverse. அதாவது நிமிஸ்மேட்டிக் அப்படிங்கிறத காயினை பற்றி ரிசர்ச் பண்ணுறது. ஸோ அது எவிடன்ஸ் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, டெமிட்ரியஸ் வந்து பைலிங்குவல் அப்படின்னா 2 லாங்குவேஜ் இருக்கிற ஒரு காயின், ஸ்கொயர் காயினை வந்து அதாவது ஸ்கொயர் காயினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த காயின் வந்து ஒரு சைடில் கிரேக் லாங்குவேஜும் இன்னொரு சைடில் வந்து கரோஸ்தி லாங்குவேஜும் வந்து இருந்துதான். Scholars are not able to decide which of the 3 named Demetrius was the initiator of the Yavana era commencing from 2nd century BC in India. அதாவது அப்போ வந்து டெமிட்ரியஸ் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து 3 ரூலர் வந்து இருந்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் 2nd century BC அப்போது யார் வந்து யமுனை எராவை தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது தெரியலையா. அடுத்தது மினாண்டர். He was one of the best known Indo-Greek kings. Indo-Greek kingsல மினாண்டர் அப்படிங்கிறது ஒருவர். He is said to have ruled a large kingdom in the north west of the country. நார்த் வெஸ்டில் ஒரு பெரிய கிங்டம் வந்து ரூல் பண்ணியிருக்காரு இந்த மினாண்டர். His coins were found over an extensive area ranging from Kabul Valley and Indus River to western Uttar Pradesh. இவர் வந்து ஒரு காயினை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த காயின் வந்து கபுல் வேலியிலிருந்து இண்டஸ் ரிவரை தாண்டி வெஸ்டர்னில் உத்தரப்பிரதேஷில் தான் அந்த காயினை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மிலிந்தா பன்கா, எ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இஸ் எ டிஸ்கஸ் பிட்வீன் பாக்டீரியன் கிங் மிலிந்தா அண்ட் த லேர்ன்டு புத்திஸ்ட் ஸ்காலர் நாகசேனா. மிலிந்தா பந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பாக்டீரியன் கிங் மிலிந்தாவும் புத்திஸ்ட் ஸ்காலரான நாகசேனாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் தான் அந்த நூலில் வந்து இருக்கான். தீஸ் மிலிந்தா இஸ் ஐடென்டிஃபைடு வித் மினாண்டர். அந்த மிலிந்தாவை தான் மினாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. மினாண்டர் இஸ் believed to have become a Buddhist and promoted Buddhism. மினாண்டர் வந்து புத்த மதத்தை ரொம்ப நம்புவார், பிலீவ் பண்ணுவார். அண்ட் தென் புத்த மதம் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கும் இவர் நிறையா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. பாருங்கள், காயின் வந்து டெமிட்ரியஸோட காயினும் மினாண்டரோட காயினும் பாருங்கள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ரூலர்ஸ் ஆஃப் இண்டோ-பார்த்தியன்ஸ் பகலவாஸ். Indo-Parthians came after the Indo-Greeks and the Indo-Scythians who were in turn defeated by the Kusanas in the second half of the 1st century AD. ஃபஸ்ட்டு வந்து இண்டோ கிரீக்ஸும் இண்டோ சித்தியன்ஸும் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து இண்டோ பார்த்தியன்ஸ் வந்து வந்தாங்க. இவங்களை வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடி அப்போது குசனாஸால் தோற்கடிக்கப்பட்டாங்க. இண்டோ பார்த்தியன் கிங்டம் ஆர் அண்ட் கோண்டோரி பர்ரித் டைனஸ்டி வாஸ் ஃபவுண்டட் பை கோண்டோ பெர்னாஸ். அதாவது இண்டோ பார்த்தியன் கிங்டம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோண்டோ பர்ரித் டைனஸ்டின்னு சொல்கிறாங்க. இந்த கோண்டோ பர்ரித் டைனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா கோண்டோ பெர்னாஸால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. த டொமைன் ஆஃப் இண்டோ பார்த்தியன்ஸ் கம்ப்ரைஸ்டு கபுல் அண்ட் கந்தாரா. இந்த இண்டோ பார்த்தியன் கிங்டம் வந்து எந்த பகுதியில் ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கபுல் அண்டு கந்தாரா. த நேம் ஆஃப் த கோண்டோ பெர்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த கிறிஸ்டியன் அப்போஸ்டல் சென்ட் தாமஸ். த கோண்டோ பெர்னஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து யாரோட தொடர்புடையது அப்படின்னா கிறிஸ்டியன் அப்போஸ்டல் சென்ட் தாமஸோட தொடர்புடையது. According to Christian tradition, Saint Thomas visited the court of Gondo Bernes and converted him to Christianity. அதாவது இந்த சென்ட் தாமஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ எங்கே விசிட் அடித்தார் அப்படின்னா கோண்டோ பெர்னஸோட அவைக்கு வந்து விசிட் அடித்தார். ஸோ அவரை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கிறிஸ்துவ மதத்துக்கு அவரை மாற்றினார். குசனாஸ்
The Gusanas formed a section of the Yuezhi tribes who inhabited northwestern China in the remote past. குசனாஸ் வந்து பழங்காலத்தில் சைனாவோட நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் வந்து யூஜி ட்ரைப்ஸில் ஒரு பிரிவாக வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த first century BC, the Yuezhi tribes were composed of 5 major sections, of which the Kusanas attained political ascendancy over others. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிசி அப்போது யூஜி ட்ரைப்ஸ் வந்து 5 மேஜர் செக்ஷனாக வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களில் இந்த குசனாஸ் வந்து பொலிட்டிக்கல் அசென்டென்சி, அதாவது அரசியல் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே செலுத்தி இந்த குசனாஸ் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. பை த பிகினிங் ஆஃப் கிறிஸ்டியன் எரா, ஆல் த யூஜி ட்ரைப்ஸ் ஹேட் அக்னாலேஜ் த சுப்ரமசி ஆஃப் த குசனாஸ். They had set the nomadic habits and settled down in the Bactrian and Parthian lands adjacent to the north-western border of India. அதாவது கிறிஸ்டியன் எரால தொடங்கி யூஜி ட்ரைப்ஸ் எல்லாமே குசனாஸ் தான் தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குசனாஸ் வந்து நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. இந்தியாவுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்தியன் லேண்ட்ஸ் அண்ட் தென் பாக்டீரியன் பகுதியில் வந்து செட்டில் ஆகவும் ஆரம்பித்தாங்க. The Kusanas overran Bactria and Parthia and gradually established themselves in northern India. அதுக்கப்புறம் இந்த குசனாஸ் வந்து பாக்டீரியாவையும் பார்த்தியாவையும் வந்து கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுடைய நார்த்து பகுதியில் தங்களையும் நிலைநிறுத்தி கொண்டுக்கிட்டாங்க. Their concentration was mostly in the Punjab, Rajasthan, Kathiawar. Kusana rulers were Buddhist. அடுத்து வந்து Tachasila and Madura continue to be great centers of Buddhist learning, attracting students from China and Western Asia. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் இந்த பகுதியில் வந்து குசன இனத்தர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்த மதத்தை வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா தட்சசீலாவும் மதுராவும் ஒரு புத்திஸ்டோட லேர்னிங் சென்டராக அமைய ஆரம்பிச்சுது. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் ஏசியாவில் இருந்தும் சைனாவில் இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ரூலர்ஸ் கான்ட்ரிபியூஷன். கட்பிசஸ் ஃபர்ஸ்ட். He was the first famous military and political leader of the Kusanas. குசனாஸில் ரொம்ப புகழ்பெற்ற முதல் பொலிட்டிக்கல் லீடர் யார் அப்படின்னா கட்பிசஸ் அண்ட் தென் இராணுவ தளபதியும் இவரே. He overthrew the Indus, Greek and Indo-Parthian rulers and established himself as a sovereign ruler of Bactria. இவர் வந்து இண்டோ கிரீக் அண்ட் இண்டோ பார்த்தியன் ரூலர்ஸை வந்து வெற்றி பெற்றுட்டு பாக்டீரியாவில் ஒரு சாவரன் ரூலராக தன்னை நிலைநாட்டிக்கிட்டார். He extended his power in Kabul, Gandhara and up to the Indus. இவர் எவ்வளோ வரையிலும் எந்த பகுதி வரலும் ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னா காபுல், கந்தாராலேருந்து இண்டஸ் வரலாம். அடுத்து வந்து கட்பிசஸ் 2. He maintained friendly relationship with the emperors of China and Rome and encouraged trade and commerce with the foreign countries. அதாவது சைனாவுடையும் ரோம் அரசர்களுடையும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். ஃபாரின் கண்ட்ரீஸோட ட்ரேட் பண்ணுறதுக்கும் கமர்ஸ் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணார். சம் ஆஃப் ஹீஸ் காயின்ஸ் கண்டைன்ட் த இன்ஸ்கிரைப்டு figures of Lord Shiva and his imperial titles were inscribed in the Kharosthi language. அதாவது இவர் காயின்ஸில் சில வந்து லார்ட் சிவாவோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் சில அரசர்களுடைய பெயர்கள் வந்து கரோஸ்தி லாங்குவேஜில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரெடியூஸ்டு போர்ஷன் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.